அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர் சுஹைல் தொடர்ந்து கூறுகிறார், எனது ஆஸ்தான குரு சங்கரகுமார் என்னும் மர்ஹூம் மிஃப்தாஹுல் இஸ்லாம் சாஹிப் அவர்கள் மிகச்சிறந்த ஒழுக்கசீலராக இருந்தார்கள். உண்மை இறைவனையும் அந்த இறைவனின் இக்கால அமைப்பையும் காட்டித்தந்த இந்த மனிதர் மீது எனக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதை ஏற்பட்டதற்கு அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் காரணமாக அமைந்தது. கடின சொற்கள் அவர்களுடைய வாயிலிருந்து வந்ததை நான் ஒருபோதும் பார்த்ததே இல்லை. தவறுகளை சுட்டி காட்டுவது கூட மென்மையாக நளினத்தோடு எடுத்துரைப்பார்கள். உண்மையில் எப்போதும் நிலைத்திருந்த அந்த சிறப்பு பண்புதான் அவர் ஒரு சிறந்த ஒழுக்கச்சீலர் என்பதை எனக்கு உணர்த்தியது. அதற்கு ஒரு சம்பவம். ஒருமுறை அவர்களுடைய பேத்தி, தற்போது டாக்டராக இருக்கின்ற சகோதரி நிதாவுன் நசர் சாஹிபா அப்போது சிறு குழந்தையாக இருந்தார். நான் சிறிது தண்ணீர் எடுத்து வா என்றேன். அக்குழந்தை செல்லாமல் நின்று கொண்டிருந்தது. தண்ணி எடுத்து வந்தால் நான் உனக்கு மிட்டாய் வாங்கி தருகிறேன் என்றேன். இதனை கேட்டுக்கொண்டிருந்த ஜனாப் மிஃப்தாஹுல் இஸ்லாம் சாஹிப் மர்ஹூம் அவர்கள் சட்டென என்னை பார்த்து, மிட்டாய் வாங்கி கொடுப்பாயா என கேட்டார்கள். நான் இல்லை, சும்மா தான் சொன்னேன் என்றேன். உடனே அவர்கள், சும்மா என்பது ஒரு பொய், இவ்வாறு பொய் கூறுவது பாவம் அல்ல என்ற எண்ணம் குழந்தை பருவத்தில் ஏற்பட்டு விட்டது என்றால் அது அவர்களுடைய பிற்காலத்தில் பெரிய பாவத்திற்கு காரணமாகிவிடும் என்று கூறினார்கள். இவ்வாறு கூறியது எனக்கு மிக பெரும் வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஏனென்றால் நான் செய்த தவறை மிக மென்மையாக சுட்டி காட்டியமைக்கு. நான் கேட்டேன், பொய் சொல்லாமல் வாழ முடியுமா? பொய் சொல்லாமல் வியாபாரம் நடைபெறுவதில்லையே என்றேன். அதை அவர்கள் மறுத்து, எக்காரணத்தை கொண்டும் பொய் பேச மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்பதனை தெளிவுபடுத்தினார்கள். பொய்யிலிருந்து ஒரு மனிதன் விலகி கொண்டாலே எல்லா பாவங்களிலிருந்தும் அவனால் விலக முடியும் என்று கூறியதுடன் அதன்படியே அவர்களுடைய வாழ்க்கை தரம் அமைந்ததையும் கண்ணால் கண்டது என்னை ஒரு மிக பெரும் தாக்கத்திற்கு உள்ளாக்கியது. நான் திருநெல்வேலியில் தங்கி படித்து கொண்டிருந்த வறுமை நாட்களில் சரியாக உணவில்லாததை பற்றி நான் மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்ளாமல் காலம் கடத்தி வந்தேன். சிறிய திரி ஸ்டவ் பொருத்தி அதில் ஒரு கிளாஸ் அரிசியை போட்டு சூடாக்கி 50 பைசாவிற்கு தயிரை வாங்கி மதிய உணவிற்கு டிஃபன் பாக்ஸில் எடுத்து செல்லும் வழக்கத்தை கொண்டிருந்தேன். அவர்களுடைய வீட்டிலேயே மதிய உணவு உண்ணலாம் என்று அவர்கள் பலமுறை என்னை கேட்டும் நான் அதனை மறுத்து, இல்லை, நான் காலையிலேயே மதியத்திற்கும் சேர்த்து தயாரித்து எடுத்து வருவேன் என்று கூறிவிட்டேன். அதற்கு பிறகு மதிய உணவின் வேளையில் குழம்பு, கூட்டு என பல்வேறு டிஷ்கள் என் டிஃபன் பாக்ஸ் அருகில் இருப்பது வழக்கமாக இருந்தது. இப்படியாக சில காலங்கள் கடந்து சென்றன. அவர்களோடு சேர்ந்து இறைவனை தொழ வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது. ஆனால் அவர்களுடைய தொழுகையில் என்னை சேர்த்து கொள்வார்களோ மாட்டார்களோ என்று ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்பட்ட பொழுது நானாக ஒரு முறை கேட்டுவிட்டேன். அன்று முதல் தொழுகை நேரங்களில் என்னையும் மறவாமல் அழைப்பார்கள். திருக்குர்ஆனின் முதல் அதிகாரம் சூரா ஃபாத்திஹாவை தமிழில் எழுதி தந்தார்கள். அதனை உடனடியாக மனப்பாடம் செய்து அதனையும் ஓதி தொழுது வந்தேன். சில நாட்களிலேயே நான் அவர்களின் குடும்ப உறுப்பினராகிவிட்டது போன்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்க வேண்டும். எந்த அளவிற்கென்றால் பல நேரங்களில் அவர்களின் குடும்ப உணவு பந்தியில் எனக்காகவும் ஒரு உணவு தட்டு தயாராக இருக்கும். குடும்பமாக ஒன்றாக அமர்ந்து உண்ணும் வேளையில் ஒரே உணவு தட்டில் என்னோடு சேர்ந்து உணவு உண்ட அந்த நிகழ்வுதான் எனக்கு அவர்களுடனான நட்பை மேலும் மேலும் உறுதிப்படுத்தியது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹ்மதியா முஸ்லிம் ஜமாஅத்தின் உலகளாவிய தலைவரும் 5வது கலீஃபத்துல் மசீஹும் ஆகிய சையத்னா ஹஸ்ரத் மிர்சா மஸ்ரூர் அஹ்மத் சாஹிப் அய்யதுல்லாஹு தஆலா பின் அஸீல் அசீஸ் அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனின் ஏகத்துவத்தை நிலை நிறுத்திட வேண்டியதும் அன்னாரை பின்பற்றுபவர்களுடைய உள்ளங்களை ஷிர்க் என்னும் இறைவனுக்கு இணை வைத்தலிலிருந்து தூய்மைப்படுத்த வேண்டியதும் ஆகிய முக்கியமான பணிக்கு ஏற்ப நம்மிடமிருந்து நாம் பொய்மையில் இருந்தும் ஒழுங்கினங்களிலிருந்தும் தவிர்ந்திருப்போம் என்று வாக்குறுதி எடுத்துள்ளார்கள். மேலோனாகிய அல்லாஹ் திருமறையில் கூறுகிறான், எனவே நீங்கள் சிலைகளின் அருவருப்பிலிருந்து விலகியிருங்கள், மேலும் எல்லா பொய்யான பேச்சுகளிலிருந்தும் விலகியிருங்கள்.
இதை பற்றி விளக்குகையில் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், புனித குர்ஆன் பொய்யை ஒரு அசுத்தம் என்றும் மேலும் அது ஒரு சிலை என்றும் அறிவித்துள்ளது. அது அருவருப்பானதும் அசுத்தமானதும் ஆகும். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த வசனத்தில் பொய்யை ஒரு சிலையுடன் ஒப்பிட்டு கூறப்பட்டிருக்கும் உண்மையை சிந்தித்து பாருங்கள். மேலும் உண்மையில் பொய்யும் ஒரு சிலையே ஆகும். இல்லையென்றால் ஒரு மனிதன் உண்மையை விட்டுவிட்டு ஏன் பொய்யின் பக்கம் திரும்புகின்றான்? எப்படி ஒரு சிலையை வணங்குவதன் பின்னால் ஒரு நிதர்சனமோ அல்லது உண்மையோ இருப்பதில்லையோ, அவ்வாறே பொய்யின் பின்னாலும் நயவஞ்சகத்தை தவிர வேறு எதுவுமே இருப்பதில்லை. அதில் வெறும் வெளிப்பகட்டு மட்டுமே உள்ளது. வெளிப்படையான வார்த்தைகள் அல்லது எழுதப்பட்ட உரைகள் வெளியே இனிப்பு தடவி வழங்கப்படுகின்றன. அவற்றிற்கு உள்ளே ஒன்றும் இல்லை என்றாலும் அழகான முறையில் வழங்கப்படுகின்றன. இதனை குறித்து ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், பொய்யும் ஒரு சிலையே ஆகும். எவர் அதன் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ அவர் இறைவன் மீதான நம்பிக்கையை இழந்து விடுகிறார். எனவே பொய்களை பேசுவதனால் ஒருவர் இறைவனையும் இழந்து விடுகிறார் என்று கூறுகிறார்கள். எனவே ஒருவர் இறைவனின் ஏகத்துவத்தை நம்புகின்றேன் என்று வாதிப்பாரானால், அவர் இறைவனை வணங்குகின்றேன் என்று வாதிப்பாரானால், மேலும் ஒருவர் உண்மையான நம்பிக்கையாளராக வேண்டுமென்று ஆசைப்பட்டால், பிறகு நாம் பொய் பேசுவதையும் பொய்யையும் கைவிட்டு விட வேண்டும். அற்பமான விஷயங்களில் கூட பொய் பேசும் சிலர் இருக்கிறார்கள். இது ஒரு நம்பிக்கையாளருக்கு ஏற்றதல்ல. சிறிய துல்லியமற்ற வாசகங்கள் பொய்கள் அல்ல என்னும் எண்ணத்திற்குள்ளும் ஒருவர் வந்துவிடக்கூடாது. அவை மிக நிச்சயமாக பொய்களே ஆகும். அவை ஒருவரை தௌஹீத் என்னும் இறை ஏகத்துவத்திலிருந்து வெகு தூரத்திற்கு கொண்டு சென்று விடுகின்றன. மக்களிடையே எண்ணற்ற பிரச்சனைகளும் சச்சரவுகளும் உள்ளன. அவற்றின் தீர்ப்பினை தன் பக்கம் திருப்பிட ஒருவர் பொய் கூறிவிடுகின்றார். எவ்வளவு கனகச்சிதமாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் கூறுவது குறித்து எச்சரித்துள்ளார்கள் என்பது குறித்து ஒருவர் கவனமாக சிந்தித்தால் அவருக்கு புல்லரித்து விடுகின்றது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் ஒரு சிறு குழந்தையிடம், வா நான் உனக்கு ஏதேனும் தருகிறேன் என்று கூறிவிட்டு பிறகு அதற்கு எதனையும் தரவில்லை என்றால் பிறகு இதுவும் கூட ஒரு பொய்யாகும். அது ஒரு நகைச்சுவையாக கூறப்பட்டிருந்தாலும் சரியே, அதுவும் கூட ஒரு பொய்யாகும். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பொய் பேசுவது ஒருவரை அநாகரீகம் மற்றும் பாவத்தின் பால் இழுத்துச் சென்றுவிடும். மேலும் இவை ஒருவரை நரகத்தின் பால் கொண்டு சென்றுவிடும் என்று கூறினார்கள். அநாகரீகம் மற்றும் பாவம் என்பதன் பொருள் உண்மையில் இருந்து வெகு தூரம் விலகிச் செல்வதும் மிகவும் தீயவராக ஆகிவிடுவதும் ஆகும். எனவே நாம் உயர்தன்மையிலான உண்மையை கொண்டிருக்கின்றோமா என்று நாம் எப்பொழுதும் நம்மை பரிசோதித்து கொண்டிருக்க வேண்டும். அல்லது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரித்து கூறிய, மேலும் உண்மை சொர்க்கத்தின்பால் அழைத்து செல்லக்கூடியது என்று கூறிய அந்த உயர்ந்த தரத்திலான உண்மைத்தன்மையை கொண்டிருக்கின்றோமா என்றும் நாம் நம்மை பரிசோதித்து பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஹுசூர் அவர்கள் கூறினார்கள். ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.